அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவர் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹுவின் அருளை தேடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் ஒரு வேலையை செய்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக அல்லது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்காக ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோம், கஷ்டப்படுகிறோம், சிரமப்படுகிறோம். அந்த வேலைக்கான கஷ்டம் சிரமத்திற்கு உரிய பலன் கிடைக்க வேண்டும். அதற்குரிய ரிசல்ட்டை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வேலைக்கு பயன் இருக்கிறது, அது நன்மையான விஷயம் என்று முடிவு செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால், வேலைக்குரிய பலன் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்காக பட்ட கஷ்டங்கள் வீணாகி விடுகின்றன. மிக எளிமையாக நாம் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம், புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஒரு வியாபாரத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தில் லாபம் கிடைக்கணும். லாபம் கிடைக்கிறதுக்காக வேண்டித்தான் வியாபாரம் செய்கிறோம். ஆனால் அதில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, முதலுக்கே மோசமாகி விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு சிரமப்படுவோம், எவ்வளவு கை சேதப்படுவோம். லாபமும் கிடைக்கல, அசலக்கூட எடுக்க முடியலை. அப்படியானால் அதுவரைக்கும் செய்த அந்த முயற்சிகள் வீண், பாழாகி இருக்கின்றன என்பதுதானே அதனுடைய அர்த்தம். அப்படியானால் இந்த புரிதலின் அடிப்படையில் ரமலான் மாதத்தினுடைய நம்முடைய இபாதத்துகளை, குறிப்பாக நோன்பு என்கிற இபாதத்தை குறித்து நாம் ஏன் இந்த கோணத்தில் சிந்தித்து பார்க்கக்கூடாது? சிந்தித்து பார்த்தாக வேண்டும். நோன்பு வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த நோன்பினுடைய நோக்கமாக குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பலன், அந்த ரிசல்ட், அதனை நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் காலை முதல் இரவு வரை, மாலை வரை நாம் சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்ததற்கும் கட்டுப்பாடோடு இருந்ததற்கும் அந்த சிரமத்தை மேற்கொண்டதற்குமான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் இவை அத்தனையும் பாழாகிவிடும். அதனால்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை குறித்து சொல்லுகிற பொழுது, எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் வெறுமனே பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர வேறு எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த நோன்பின் மூலமாக அவர்கள் அடைந்ததெல்லாம் அந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் மட்டும்தான். அந்த கஷ்டங்கள் நஷ்டங்களுக்குண்டான பலனை பலர் அனுபவிப்பதில்லை, அதனை அடைந்து கொள்வதில்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படியானால் நம்முடைய நோன்பு வீணாகிவிடக்கூடாது இல்லையா? நம்முடைய சிரமங்கள் பாழாகிவிடக்கூடாது இல்லையா? நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி குர்ஆன் சொல்லுகிற பொழுது, அதன் மூலமாக நாமெல்லாம் முத்தகீன்களாக ஆக வேண்டும். முத்தகீன்களாக ஆவதற்காக வேண்டித்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டதாக குர்ஆன் சொல்லுகிறது, நமக்கு தெரியும். அப்படியானால் அடிப்படையில் ஒரு 3 கேள்விகள் பிறக்கிறது. நோன்பு என்றால் என்ன? இரண்டாவதாக, முத்தகி என்பவர் யார்? நோன்பின் மூலமாக ஒரு மனிதன்
குறிப்பாக ஒரு மோமின் எப்படி முத்தகி என்கிற அந்த அந்தஸ்தை அடைகிறான்? இந்த 3 கேள்விகளுக்கான பதில்களை பற்றிய ஒரு தெளிவான பார்வை இருந்தால் மட்டும்தான் இந்த நோன்பினுடைய நோக்கம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் எதனை சொல்கிறானோ அந்த நோக்கத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். பொதுவாக நோன்பு என்று கருதப்படுவது என்ன என்று கேட்டால், காலை முதல் மாலை வரை உணவு, தண்ணீரை மற்றும் பாலுணர்வை இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்வதற்கு பெயர் நோன்பு. இதுதான் நோன்பை குறித்த நம்முடைய புரிதல். நம்முடைய சமுதாயம் இதனை தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்திலிருந்து குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இந்த 3ஐயும் தவிர்த்து கொள்ள வேண்டும். உணவு, தண்ணீர், பாலுணர்வு, இதற்கு பெயர் நோன்பு. அப்படியானால் இந்த 3ஐ தவிர்த்து கொள்வதன் மூலமாக ஒரு மனுஷன் எப்படி முத்தகி ஆகிறான்? இது ஒரு அடிப்படையான கேள்வி இல்லையா? ஏனென்றால் உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இந்த 3ஐயும் சரியாக அனுபவிக்காதவர்கள் இருக்கிறார்கள். அன்றாடம் பசியை அனுபவிக்கக்கூடியவர்கள், நோன்பு இல்லாமலேயே அன்றாடம் பசியை அனுபவிக்கக்கூடியவர்கள், ஒரு மிடறு தண்ணீருக்கு கூட அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், தாகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். திருமணமாகாமல் பாலுணர்வை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்களில் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத சமுதாயத்திலும் எத்தனையோ பேர்கள் இந்த 3ஐயுமே தவிர்த்தவர்கள் இருக்கிறார்கள். பர்பஸாக தவிர்த்து கொண்டவர்களும் உண்டு, வேறு வழியில்லாமல் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களும் உண்டு. அப்படியானால் அவர்களெல்லாம் முத்தகி ஆகிறார்களா? இந்த 3ஐ தவிர்த்து கொள்வதன் மூலமாக மனுஷன் முத்தகி ஆகிறானா? இது அடிப்படையான ஒரு கேள்வி. வெறும் பசியும் தாகமும் இந்த இச்சையை துறந்து விடுவதும் தக்வாவை ஏற்படுத்திவிடக்கூடிய விஷயங்களா? முத்தகி என்று சொன்னால் பசித்து தாகித்து போகத்தை தவிர்த்திருக்கக்கூடியவன் என்று சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது. பிறகு எப்படி என்று கேட்டால், முதல்ல முத்தகினா யாரு, தக்வா என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். குர்ஆனில் யார் முத்தகீன்கள் என்பதை குறித்து நிறைய செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. பொதுவாக இங்கேயும் கூட நம்முடைய புரிதல் எப்படி இருக்கிறது? முத்தகி அப்படி என்கிற ஒரு வார்த்தையை கேட்டவுடனேயே நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய கருத்து, இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு, இது மாதிரியான இபாதத்துகளை மிகச்சரியாக யார் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரோ அவர் நம்முடைய பார்வையில் முத்தகி. ஆனால் சரியாக சொன்னால் இது ஒரு ஊனமான கருத்து. இப்படி சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அல்லது கொஞ்சம் அதிகப்படியாக சொல்வதை போல தோன்றும். இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜை எல்லாம் நிறைவேற்றுபவர் முத்தகி இல்லையா என்று கேட்டால் இது ஒரு ஊனமான கருத்து. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு அரைகுறையான கருத்து, ஒரு முழுமையான கருத்து இல்லைங்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறேன். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் முத்தகி என்கிற அந்த வார்த்தையினுடைய கருத்தோட்டம் ரொம்ப விசாலமானது, அதே நேரத்தில் ரொம்ப நுட்பமான வேறொரு விஷயம். இதனைத்தான் நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நோன்பை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி கடைசியாக அதன் மூலமாக நீங்கள் முத்தகீன்களாகலாம், தக்வா உடையவர்களாகலாம் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அப்போ இதிலிருந்து புரிய வரக்கூடிய விஷயம், முத்தகி ஆகிறது என்றால் என்ன என்பது, நாம் நோன்பு வைக்கணும், அந்த நோன்பின் மூலமாக முத்தகியாக ஆக வேண்டும். முத்தகியாக வேண்டிய வேறொரு விஷயத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அப்போ நோன்பு என்பது நோன்புக்காக வேண்டி இல்லை, நோன்பு என்பது வேற ஒன்றுக்காக, முத்தகி ஆவதற்காக. இப்போ அடுத்து நாம் ஒரு செய்தி பார்க்கலாம். இந்த லஅல்லக்கும் தத்தக்கூன் என்று இந்த வசனத்தின் இறுதியில் சொன்னானா இல்லையா, நோன்பின் மூலமாக நீங்கள் முத்தகி ஆகணும், அதுதான் நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம். அப்போ நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த வேலையினுடைய ரிசல்ட்டு முத்தகி ஆகணும். ஒரு ஆள் நோன்பு வச்ச பிறகு முத்தகி ஆகலைன்னு வச்சுக்குங்களேன், அப்போ நம்ம மேலே சொன்ன மாதிரி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாமல் குடிக்காமல் போகத்தை தவிர்த்து கொண்டது எதற்காக என்று யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ சூரத்துல் அன்ஆம் என்கிற ஒரு அத்தியாயம், 6வது அத்தியாயத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனங்கள் சில செய்திகளை சொல்லுகின்றன. அந்த செய்தி எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? குல், நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க என்று தொடங்கி, தஆலவ்,
வாங்க, மக்களை அழையுங்கள், வாருங்கள் என்று அழைத்து சொல்லுங்கள். அத்துலுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுடைய ரப்பு, உங்களுடைய அதிபதி உங்களுக்கு எவற்றையெல்லாம் தடை செய்திருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுகிறேன் என்று மக்களை அழைத்து சொல்லுங்கள். எவற்றை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும், எவற்றை உங்களுக்கு நீங்களே ஹராமாக்கி கொள்ள வேண்டும். ஹர்ரம அலைக்கும் ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு உங்கள் மீது எவற்றையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை நான் சொல்லித் தருகிறேன், வாருங்கள் என்று மக்களை அழைத்து அந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி முதலாவதாக சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? அல்லா துஸ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு யாரையும் எதனையும் இணை வைக்கக்கூடாது. ஹராமாக்கப்பட்ட விஷயம், தடை செய்யப்பட்ட விஷயம், அல்லாஹ் முதலாக நமக்கு தடை செய்திருக்கக்கூடிய விஷயம், ஹராமாக்கி இருக்கக்கூடியவன் சிறுக்கு வைக்கக்கூடாது. அல்லாஹனுடைய இருப்பு, அவனுடைய உள்ளமைன்னு ஒன்று இருக்கா இல்லையா, தாத்து, அவனுடைய சோல் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா, அதில் அவனுடைய சிஃபாத்து என்று சொல்லக்கூடிய கேரக்டர்களில், அவனுடைய ஹுக்கும் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தில், அவனுடைய ஹக்கு என்று சொல்லக்கூடிய அவனுடைய உரிமைகளில் யாரையும் எதனையும் கூட்டாளியாக்கக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. நம்முடைய கண்களுக்கு வெளிப்படையில் தெரியாத உண்மைகளை கூட அறியக்கூடியவன் அல்லாஹ். நமக்குத்தான் ஒரு செய்தியினுடைய அசல் தன்மை என்னங்கிறது புரியாது, ஆனால் அவன் அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் மறைத்து வைத்திருக்கக்கூடியவற்றையும் கூட தெளிவாக அறியக்கூடியவன், எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவன், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன், எந்த விதமான குறைபாடும் இல்லாதவன், எந்த விதமான இயலாமையும் பலவீனமும் இல்லாதவன். இது மாதிரியான அல்லாஹ்னுடைய குணங்கள், பண்புகள் இருக்கின்றதே, அந்த பண்புகளிலே யாரையும் இணை வைக்கக்கூடாது. அவன் மட்டும்தான் இயலாமைக்கும் பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவன். அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன், எல்லாவற்றையும் பார்ப்பவன். எந்த விஷயத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. இப்படி தொடங்குகிறது. அடுத்து அவன் சொல்லுகிறான், வபில் வாலிதைனி எஹ்சானா, பெற்றோரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். இது ரெண்டாவது செய்தி. வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக், வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொன்று விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் நஹனு நர்சுக்குக்கும் வையாகும், உங்களுக்கும் நாம் தான் உணவளிக்கிறோம், அதே மாதிரி நீங்கள் பெத்த பிள்ளைகளுக்கும் நாம் உணவளிக்கிறோம். இந்த உலகத்தில் நம்மால் படைக்கப்படுகிற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உணவளிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ்வாகிய நான் எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது, பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு உணவளிக்க வேண்டுமே, அவர்களை பராமரிக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டிய அபார்ஷன் செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்னுடைய தன்மையை புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் தான் உணவளிக்கக்கூடியவன் என்கிற அவனுடைய பண்பிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சந்தேகப்படுகிறீர்கள். வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொல்லாதீர்கள். இது இரண்டாவது. அடுத்ததாக வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன், மானக்கேடான விஷயங்கள் வெளிப்படையானவையாக இருந்தாலும் சரி, மறைவானவையாக இருந்தாலும் சரி, அதன் பக்கத்தில் கூட செல்லாதீர்கள். அடுத்த தடை, அடுத்த ஹராம். வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், நியாயம் இல்லாமல் எந்த உயிரையும், அல்லாஹ் கண்ணியமாக்கி இருக்கக்கூடிய எந்த உயிரையும் கொல்லாதீர்கள். அடுத்த விஷயம். இந்த விஷயங்களை சொல்லிட்டு தாலிக்கும் வசாக்கும் பிஹி லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவற்றையெல்லாம் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான், வசியத்தாக சொல்லுகிறான், அறிவுறுத்தலாக சொல்லுகிறான் என்று தொடங்கி அடுத்ததாக வலா தக்ரபு மாலல் யதீமி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன் ஹத்தா யபுலுக அஷுத்தா, அனாதையுடைய சொத்துக்களை நீங்கள் நெருங்காதீர்கள். நீங்கள் அனாதையுடைய சொத்துக்களுக்கு நீங்கள் கார்டியனாக இருந்தால் முறையான உரிய அழகான வழிமுறையில் இல்லாமல், அப்போ அந்த அனாதையுடைய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் கார்டியனாக நியமிக்கப்பட்டிருந்தால் அதற்குரிய ஒரு சம்பளத்தை நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளலாம், நேர்மையான முறையிலே ஒரு சம்பளத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதை தவிர வேறு வகையில் அனாதையுடைய சொத்துக்களை நீங்கள் ஒருபோதும் நெருங்கக்கூடாது. அவர்கள் உரிய பருவத்தை அடைகிற வரை, பருவத்தை அடைந்து விட்டால் சொத்துக்களை அவரிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். வஅஃபுல் கைல வல் மீசான பில் கிஸ்த், அளவையிலும் நிறுவையிலும் நீதியை கடைபிடியுங்கள். நீதியோடு அளந்து கொடுங்கள், நீதியோடு நிறுத்து கொடுங்கள். அப்படியானால்
தராசு குறித்து வேயிங் மிஷின் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருந்தாலும் வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடியுங்கள். கருத்து அதுதான். அளந்து கொடுக்கிற பொழுதும் நிறுத்து கொடுக்கிற பொழுதும் சரியாக கொடுத்துவிட்டு போலியான பொருட்களை விற்பனை செய்தால், கலப்படம் செய்தால் அதுவும் வியாபாரத்தினுடைய தர்மத்திற்கு எதிரான விஷயம், அது நேர்மைக்கு எதிரான விஷயம். அப்போ அளவையிலும் நிறுவையிலும் நீதியை கடைபிடியுங்கள் என்று சொன்னால், நீதியான முறையில் நிறுத்திக் கொடுங்கள் என்று சொன்னால் நேர்மையாக வியாபாரம் செய்யுங்கள். லா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, எந்த ஆன்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்துவதில்லை. வைதா குல்தும் ஃபஅதிலு, எதையாவது பேசினால் நீதியாக பேசுங்கள். உங்களுடைய பேச்சுவார்த்தை கடையில் விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோவின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நீங்கள் கையாளக்கூடாது. அது நியாயமா நேர்மையானதான் பார்க்கணும். ஒரு விஷயம் தவறு என்று சொன்னால் அது நம்முடைய வேண்டப்பட்டவர்கள் செய்தாலும் அது தவறுதான். அந்த கோணத்தில் தான் சமூக பிரச்சனைகளை அணுக வேண்டும், பொது பிரச்சனைகளை அணுக வேண்டும். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் எந்த விஷயத்தையும் அணுகக்கூடாது. அப்ப பேசினால் நேர்மையோடு பேசுங்கள். வலவுகானதா குருபா, அது உங்களுக்கு மிக நெருக்கமான உறவினர்களாக இருந்தாலும் சரி. அடுத்து சொல்லுவான், வபி அஹதில்லாஹி அவ்ஃபு, அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்டிருந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். இதனையும் சொல்லிவிட்டு தாலிக்கும் வசாக்கும் பிஹி லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இவற்றையெல்லாம் உங்களுக்கு வசியத்து செய்கிறான், அறிவுறுத்துகிறான். இதனையும் சொல்லிவிட்டு அடுத்து தொடர்கிறான், அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான பாதையாகும். ஃபத்தபியூஹு, இந்த நேரிய வழியை பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ சுபுல, இதை தள்ளாத வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அந்த வழிகளெல்லாம் அல்லாஹ்வுடைய வழியில் விட்டு உங்களை திசை திருப்பிவிடும், டைவர்ட் செய்துவிடும். லாலிக்கும் வசாக்கும் பிஹி, இவற்றையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான் என்று சொல்லி லஅல்லக்கும் தத்தகூன், இவற்றின் மூலமாக நீங்கள் முத்தகையாகலாம். நீங்கள் கவனிக்க வேண்டும், நோன்பை பற்றிய வசனத்தினுடைய இறுதியிலே லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்லுகிறான். நோன்பின் மூலமாக நீங்கள் முத்தகையாக வேண்டும், அதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு நோன்பு கடமை. அப்ப முத்தகை ஆகிறதுனா என்ன? பசித்திருப்பதனாலும் தாகித்திருப்பதனாலும் போகத்தை தவிர்த்திருப்பதனாலும் முத்தகை ஆகிவிட முடியாது. இந்த குறிப்பிட்ட வசனங்களிலே அல்லாஹ் அதே மாதிரி இறுதியாக சொல்லியிருக்கிறானே லஅல்லக்கும் தத்தகூன், இந்த வேலைகளையும் செய்கிற பொழுது நீங்கள் முத்தகையாகிறீர்கள். அல்லாஹ் எவற்றையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ, அல்லாஹ் எவற்றையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அவற்றை நடைமுறையில் பிராக்டிக்கல் லைஃப்பில், நோன்பை பொறுத்த வரைக்கும் உணவு தண்ணீர் போகத்தை தவிர்ப்பது ஆன்மீக விஷயம். இந்த ஆன்மீக விஷயத்தை தாண்டி நம்முடைய லௌகீக விஷயங்கள், குடும்ப விவகாரங்கள், வியாபார தொடர்புகள், நட்பு வட்டாரங்கள், சமூக உறவுகளிலே நாம் இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கட்டளைகளுக்கு புறம்பாக நடந்தால் நம்முடைய நோன்புகள் அட்டர் ஃப்ளாப். நஊது பில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அதிலிருந்து காப்பாற்றுவானாக. நாம் எடுக்கக்கூடிய நோன்பினுடைய முயற்சிகள் வீணாகின்றன. நம்முடைய தாகம், நம்முடைய பசி, நம்முடைய கட்டுப்பாடு பயனில்லாமல் போய்விடுகிறது. அதனால்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் வெறுமனே பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர வேறு எதனையும் இந்த நோன்பின் மூலமாக அடைந்து கொள்வதில்லை. கிடைச்சதெல்லாம் வெறும் பசியும் தாகமும் மட்டும்தான். ரிசல்ட் என்ன? அந்த ரிசல்ட்டை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். நோன்பு குறித்த வசனத்தினுடைய இறுதியிலே லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பின் மூலமாக நீங்கள் கட்டுப்பாடுடையவர்களாக ஆகலாம், முத்தகை ஆகலாம் என்று சொன்னால் நடைமுறை வாழ்க்கையில் இதனை பேண வேண்டும். 6வது அத்தியாயத்தில் சூரத்துல் அன்ஆம்ல 151லிருந்து 153 3 வசனங்களில் இதை சொல்கிறான். சரியா சொன்னால் 10 விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகள் இதில் சொல்லப்பட்ட விஷயம். 1ஆவதாக இணை வைக்கக்கூடாது, 2ஆவதாக பெற்றோர் நலம் நாட வேண்டும், 3ஆவதாக சிசு கொலை கூடாது, 4ஆவதாக தீமை செய்யலாகாது, 5ஆவதாக கொலை செய்யக்கூடாது, 6ஆவதாக அனாதைகளுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடாது, 7ஆவதாக அளவை நிறுவையிலே நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், மோசடி செய்யக்கூடாது, 8ஆவதாக நெருங்கிய உறவினராக இருந்தாலும் நீதியோடு பேச வேண்டும், 9ஆவதாக இறை வாக்குறுதியை பேண வேண்டும், 10ஆவதாக
இறை வழியில் தவிர வேறு வழியில் நடைபோடக்கூடாது. இப்படி 10 விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட வசனங்களிலே சொல்லி நோன்புக்கு கடைசியாக சொன்ன மாதிரி இதிலையும் லஅல்லக்கும் தத்தக்கூன் என்று சொல்லியிருக்கிறான். இந்த செயல்களின் மூலமாக நீங்கள் முத்தக்கியாக வேண்டும். அப்படியானால் முத்தக்கினா யாரு, எந்த மாதிரியாக குணங்களை மேம்படுத்திக் கொள்வதன் மூலமாக ஒரு முத்தக்கி ஆகிறார் என்பது இந்த வசனத்தில் தெரிகிற பொழுது நோன்பு இதற்கான பயிற்சியை வழங்குகிறது. இந்த லௌகீக வாழ்க்கையில் இந்த 10 கட்டளைகளை கடைபிடிப்பதற்கான ஒரு பயிற்சியைத்தான் நோன்பு வழங்குகிறது. எங்கேயாவது இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிற பொழுது அவர்கள் போர்க்களத்திற்கு வராமல் வெறும் பயிற்சியோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி களத்தில் இறங்கி போராடுகிற சமயத்திலே எடுத்த பயிற்சியை நடைமுறைக்கு கொண்டு வராமல் பின்தங்குகிறார்கள் என்று சொன்னால், அந்த வீரர்களுக்கு அதுவரைக்கும் கொடுத்த பயிற்சி, அந்த பயிற்சிக்காக செய்த செலவுகள், அதற்காக வேண்டி அவர்களும் மற்றவர்களும் எடுத்த முயற்சிகள் வீணாகி விடுகின்றன. அதே மாதிரி உலக களத்திலே போராட வேண்டியவர்கள் நாம், ஷைத்தான்களோடு போராட வேண்டியவர்கள், மனதோடு போராட வேண்டியவர்கள். அந்த போராட்டத்திற்கான பயிற்சியைத்தான் நோன்பு தருகிறது. கட்டுப்பாட்டு பயிற்சி, கட்டுப்பாட்டு உணர்வுகள். எவ்வளவுதான் நம்முடைய உள்ளங்கள் கிளர்ச்சி செய்தாலும், எவ்வளவுதான் பசி என்கிற உணர்வு நம்மை அலைகழிக்க வைத்தாலும், எவ்வளவுதான் தாகம் என்கிற அந்த உணர்வு நம்மை எப்படியெல்லாம் தண்ணீர் அருந்த வேண்டும் என்று அலைவாய வைத்தாலும், மாட்டேன், இறை வரம்பை மீற மாட்டேன் என்கிற உறுதியோடு இருக்கிறோமே, அது பயிற்சி. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, லௌகிக வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்துவதற்கான பயிற்சி. பயிற்சியை மட்டும் எடுத்துட்டு போர்க்களத்துக்கு போகாமல் இருந்தால் எப்படி, அல்லது போர்க்களத்திலே பின்வாங்கினால் எப்படி? எடுத்த பயிற்சிகள் வீணாகிவிடும் இல்லையா? அதனால்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு பயன் இருக்க வேண்டும். நாம் எடுக்கிற முயற்சிகளுக்கு ரிசல்ட் இருக்கணும். ரிசல்ட் இல்லைனாக்கா அது அத்தனையும் வேஸ்ட்டு. நோன்புக்கும் அது பொருந்தும் என்று சொன்னேன். வாழ்க்கையினுடைய பல்வேறு துறைகளோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்ட அந்த 3 வசனங்களில் எடுத்து சொன்னான். அவற்றையெல்லாம் பேணுவதன் மூலமாக முத்தக்கி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இங்கே அதைத்தான் சுட்டி காட்டப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மனித இனத்தை முன்னிலைப்படுத்தியே குர்ஆன் கூறக்கூடிய இன்னொரு கட்டளை இருக்குது. முஸ்லிம்கள், மோமின்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நோன்பின் மூலமாக இறை நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆகலாம் என்று அழைத்து சொன்ன விஷயம். நபியே, இந்த மக்களை கூப்பிட்டு சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான், எத்தனையெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறான் என்பதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுகிறேன், ஓதி காட்டுகிறேன் என்று சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் சொன்ன மாதிரியே ஒட்டுமொத்த மனித குலத்தை பார்த்துமே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? இதே தக்குவாவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறான். யா யுஹன்னா சொபுது ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும், மனிதர்களே உங்களை படைத்த ரப்புக்கு இபாதத்து செய்யுங்கள், வல்லதி மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களையும் அல்லாஹ் தான் படைத்தான். உங்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அத்துணை பேர்களையும் அந்த படைத்த ரப்பு தான். அவனுக்கு நீங்கள் இபாதத்து செய்யுங்கள், அவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கேயும் லஅல்லக்கும் தத்தக்கூன். அப்போ முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனிதகுலம் அத்துணை பேர்களுக்கும் ஓர் இறைவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்கள் முத்தக்கி ஆகலாம் என்றுதான் மனிதகுலத்திற்கும் கூட அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த இடத்துல இபாதத்தினுடைய ஏதாவது ஒரு பர்டிகுலர் மேட்ரை மட்டும் சொல்லிட்டு அதன் மூலமாக தக்குவா அடையலாம் சொல்லலை. நோன்பு அப்படித்தானே சொல்லியிருக்கிறான். இபாதத்து நிறைய இருக்குது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு எல்லாமே இபாதத்து. அந்த இபாதத்தில் ஒன் ஆஃப் த பார்ட் நோன்பு. அதை சொல்லிவிட்டு அந்த நோன்பின் மூலமாக தக்குவா அடையலாம் என்று சொன்ன மாதிரி இந்த இடத்துல இபாதத்தினுடைய ஏதாவது ஒரு அம்சத்தை மட்டும் சுட்டி காட்டிட்டு அதன் மூலமாக நீங்கள் தக்குவா அடையலாம் அப்படின்னு சொல்லலை. எல்லா இபாதத்துகளையும் ஒன்றா சொல்லிட்டான். உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்புக்கு அடிபணியுங்கள், அதன் மூலமாக தக்குவா அடையலாம். அப்போ எல்லா இபாதத்துகளும் அது எந்த வகையான இபாதத்தாக இருந்தாலும் சரி, அது முத்தக்கி ஆவதற்கான பயிற்சி அல்லது நிபந்தனை. நீ முத்தக்கி ஆகணுமா? சோசியல் லைஃப்பில், அன்றாட வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் நீ முத்தக்கி ஆகணும். நோன்பு காலத்தில் முத்தக்கி ஆகிறத பற்றி பேசுகிறது இல்லை. நோன்பின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக முத்தக்கி ஆகிறது அல்ல. இந்த இபாதத்துகளை பேணி அன்றாட வாழ்க்கையில் முத்தக்கி ஆக முடியுமா? அதுக்கு உங்களுக்கு நோன்பு கடமை. இதுதான் விஷயம்.
இந்த இபாதத்துகளை நிறைவேற்றுவதன் மூலமாக நீங்கள் முத்தக்கி ஆகிவிட வேண்டும். அப்போ இபாதத்துகளுடைய வெளிப்படையான செயல்களை எல்லாம் தாண்டி சஹர் செய்கிறது, பகலில் சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணீர் அருந்தாமல் இருப்பது, மனைவியிடம் செல்லாமல் இருப்பது, சாயந்தர நேரம் இஃப்தார் செய்வது, ராத்திரி நேரத்தில் தராவீஹுக்கு வர்றது, இவையெல்லாம் இபாதத்துகளின் வெளிப்படையான அம்சங்கள், வெளிப்படையான செயல்பாடுகள். இந்த வெளிப்படையான செயல்பாடுகளை தாண்டி இந்த இபாதத்துகள் மூலமாக உருவாக வேண்டிய வேறொரு நிலைதான் முத்தகி என்று இந்த வசனமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னொரு வகையில் சொன்னால், ஈமான் காரியங்களை எல்லாம் விளங்கினதுனாலேயே ஒருவன் முத்தகி ஆகிட முடியாது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கதிர் கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாத்தி பாதல் மௌத். ஈமானுடைய 6 விஷயங்கள், 6 அம்சங்கள் என்று நாம் படிக்கிறோமே, அதையெல்லாம் ஒருவன் முழுமையாக கற்றுக்கொள்வதால் மோமினாகலாம், முத்தகையாக முடியாது. அந்த விஷயங்களை எல்லாம் அவன் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இறை நம்பிக்கையாளனாகிறான். அந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சு நம்பிக்கை கொண்டவன் என்று அர்த்தம். மோமின் அப்படின்னு சொன்னான். அவன் முத்தகையா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதே மாதிரி இஸ்லாம் காரியங்கள் என்று 5 சொல்லப்பட்டிருக்கிறதே. புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 1, இகாமத்து ஸலாத் தொழுகை நிலைநிறுத்துவது 2, ஈதாவு ஜகாத் ஜகாத் கொடுக்கிறது 3, சியாம ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பது 4, வல் ஹஜ் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறது 5. இஸ்லாத்தினுடைய காரியங்கள் என்று 5 விஷயங்கள். இது அத்தனையும் செய்வதாலும் கூட ஒருவன் முத்தகையாக முடியாது, அவன் முஸ்லிம் ஆகிறான். ஏனென்றால் அது இஸ்லாத்தினுடைய காரியங்கள். மோமினாக இருப்பவன் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை அறிந்து கொண்டவன், முஸ்லிமாக இருப்பவன் இபாதத்துகளை செய்தவன். அந்த வகையில் அவனை ஆபிது என்று சொல்லலாம், இபாதத்து செய்யக்கூடியவன். அல்லது இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றியதன் காரணமாக அவனை முஸ்லிம் என்று சொல்லலாம், முத்தகி என்று சொல்ல முடியாது. முத்தகி என்று சொல்லக்கூடியவன் இதற்கும் அப்பாற்பட்டவன். அப்ப ஈமான், இஸ்லாம் காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசாமி வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடிய பழக்கம் கொண்டவராக இருந்தால் அவர் முத்தகி அல்ல. எல்லா இபாதத்திலும் செஞ்சிருக்கிறார், அந்த வகையில் ஆபிதா இருக்கிறார். ஆனால் வியாபாரத்தில் மோசடி செய்வதால் அவர் முத்தகி ஆக முடியல. ஒரு ஆளு வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் சரியாக இருக்கிறார், ஆனால் அரசியல் விவகாரங்களில் அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர் முத்தகியாக முடியாது. பிறகு யார்தான் முத்தகி? வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் அல்லாஹ்வுடைய விதிவிலக்குகளை பேணியவாறு முழு வாழ்க்கையையும் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி அமைத்துக் கொள்பவன் யாரோ அவன்தான் முத்தகி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனசு கிளர்ச்சி, அடுத்தவனுக்கெல்லாம் அல்லாஹை விடுத்து அடுத்தவன் சொல்றதை கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், அல்லாஹ் ஒன்றை சொல்றான், மனசு ஒன்றை சொல்லுது. நம்மள பெரும்பான்மையான பேர்களுடைய நிலைப்பாடு மனசாட்சியோடு நடந்து கொள்வது என்பதை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சொல்லுவாங்க, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடக்கணும் அப்பா, நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடக்கிறவன் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக அந்த கருத்து நல்ல விஷயந்தான், ஆனால் அது மிஸ்யூஸ் பண்ணப்படுறது தான் வேதனை. நான் என் மனசு என்ன சொல்லுதோ அது மாதிரி தான் கேட்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறத கேட்க மாட்டேன், என் நஃப்ஸ் எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் கேட்பேன் என்று சொன்னால் அல்லாஹுடைய இடத்தில் தன்னுடைய நஃப்ஸை கொண்டு போய் வச்சுட்டான் அர்த்தம். அந்த வகையில் தன்னைத்தானே சிறுக்கு வச்சுட்டான் அல்லாஹ்வுக்கு. வேறொரு விஷயத்தை அல்லாஹ்வுக்கு கொண்டு போய் சிறுக்கு வைக்கல, நானும் அல்லாஹ் தான் சொல்லாமல் சொல்கிறான். விளைவு சொல்லட்டுமா? உதாரணம் சொல்லட்டுமா? எளிமையாக இருக்கான்னு நடைமுறை சார்ந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். இஸ்லாம் ஒரு ட்ரெஸ் கோடை சொல்லுது, ஒழுக்கத்தின் அடிப்படையிலான ஒரு ட்ரெஸ் கோடு ஆணுக்கும் இருக்கிறது, பெண்ணுக்கும் இருக்கிறது. இந்த ட்ரெஸ் கோடுகளை பற்றி சொல்லுகிற பொழுது ட்ரெஸ்ஸினுடைய கலர் எப்படி இருக்கணும், ட்ரெஸ்ஸினுடைய ஸ்டிச்சிங் எப்படி இருக்கணும், அதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கணும், இஸ்லாம் சொல்லக்கூடிய ட்ரெஸ் கோடு சம்பந்தமாக வருகிற பொழுது இதையெல்லாம் குரானோ ஹதீஸோ பட்டியல் போட்டுட்டு இருக்காது. மானத்தை மறைக்கணும், அதுதான் ட்ரெஸ் கோடினுடைய பேசிக். லிபாசு தக்வா என்று குரான் அதனை சொல்லும். அங்கேயும் தக்வாவினுடைய ஆடை அணிய வேண்டும். நீங்கள் ஆண்களுடைய குறைந்தபட்ச மானத்தை மறைக்கக்கூடிய பகுதி தொப்பிலிருந்து முழங்கால் வரைக்கும் மறைச்சனாலேயே நீங்கள் மானத்தை மறைத்து விட்டவர்களாக விட முடியாது.
உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேலே லிபாசு தக்குவா என்கிற ஆடை அணிய வேண்டும். ஒரு பெண் முழுமையாக பர்தாவை அணிந்திருப்பதனாலேயே அவள் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ட்ரெஸ் கோடை பேணிட்டான்னு சொல்ல முடியாது. அந்த பர்தா என்கிற ஆடைக்கு மேலே லிபாசு தக்குவாவின் ஆடையை அணிந்திருக்க வேண்டும். அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய ட்ரெஸ் கோடு என்பது வெளிப்படையான பேட்டர்ன்களை தாண்டி ஒரு மரியாதை இருக்க வேண்டும், ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக மானம் மறைக்கப்பட வேண்டும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை நான் குறிப்பிட்டு காட்டினேன், விஷய பொருத்தத்திற்காக வேண்டி மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இப்போல்லாம் பெருநாளுக்கு துணி எடுக்கக்கூடிய வேகத்தில் வைப்பில் இருக்குது நம்முடைய சமுதாயம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உச்சபட்ச உல்லாசத்தினுடைய மனோநிலையில் இருக்கிறார்கள். முழுக்க முழுக்க தக்குவாவுக்கு எதிரான செயல்பாடுகள். எந்த தக்குவாவை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அந்த நோன்பினுடைய தக்குவாவை கடை தெருவுகளிலே வீசி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். தக்குவா ஆடைகள் விஷயத்தில் தூக்கி எறியப்படுகிறது என்று சொல்லுகிறேன். ஆணை பொறுத்தவரைக்கும் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் குறைந்தபட்ச மானமாக அவுரத்தாக இஸ்லாம் நிர்ணயம் செய்திருக்கிற பொழுது ஒரு ஆண்மகன் தொடை தெரிகிற மாதிரி பெர்முடாஸ் போடுவான் என்று சொன்னால், அல்லது ஜீன்ஸ் என்கிற பெயரிலே, மாடல் என்கிற பெயரிலே தொடை கிழிந்திருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை போடுவான் என்று சொன்னால் அவன் முத்தக்கி இல்லை, அவன் நோன்பை வைக்கவில்லை. அதே மாதிரி தான் ஒரு பெண் பர்தா அணிகிறாள், ஆனால் இறுக்கமான பர்தாவை அணுகிறாள். அவருடைய அங்க அடையாளங்கள் வெளியே தெரிகிற அளவுக்கு மெல்லிய ஆடையை அணுகிறாள். அது ஹிஜாப் அல்ல. அங்கே ஆடை இருந்தது, லிபாசு தக்குவா இல்லை. அப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குறைந்தபட்ச உடலை மறைக்கக்கூடிய பகுதிகளை இஸ்லாம் நிர்ணயம் செய்திருக்கிற பொழுது அந்த ட்ரெஸ் கோடுக்கு மாற்றமாக மாடல் என்கிற பெயரிலே, ட்ரெண்ட் என்கிற பெயரிலே, புதுமை என்கிற பெயரிலே, நாகரீகம் என்கிற பெயரிலே இந்த ஆடைகள் எடுக்கப்படுமானால், அது அணியப்படுமானால் நோன்பு நாம் ஏன் வைத்தோம் என்று அவர்கள் யோசிக்க வேண்டும். அவர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் நாம் அல்லாஹ் சொன்ன மாதிரி கேட்கணும். அது ஹேர் கட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இறை தூதருக்கு வஹி அறிவிக்கப்படாமல் சொந்தமாக அவர் எதையும் சொல்வதில்லை. அப்படியானால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பின்னாலும் இறை கட்டளை இருக்கிறது, இறை விருப்பம் இருக்கிறது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களுடைய ஹேர் கட் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து. ஆனால் அதற்கு மாற்றமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள், தலைபாகத்தினுடைய ஏதேனும் சில பகுதிகளில் மட்டுமே குறுக்கும் நெடுக்குமாக முடிவெட்டிக் கொள்வதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். நாகரீகம் என்கிற பெயரிலே, புதுமை என்கிற பெயரிலே நம்முடைய ஹேர் கட் பண்ணுற விஷயத்தில் கூட இஸ்லாம் சொன்ன மாதிரி நடந்தால் அவர்கள் முத்தக்கி என்கிற வட்டத்திற்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெறுமனே நோன்பு வைத்து விடுவதால் மட்டும் முத்தக்கையாகிவிட முடியாது. எதற்காக வேண்டி நோன்பு வைக்கப்பட்டதோ அந்த நடைமுறைகள் அன்றாட வாழ்க்கையில் வர வேண்டும். அது எல்லா துறைகளிலும் வெளிப்பட வேண்டும். வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளினுடைய அல்லாஹ்வுடைய விதிவிலக்குகளை பேணியவாறு முழு வாழ்க்கையையும் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு தகுந்த மாதிரி வடிவமைத்துக் கொள்வதோடு வாழ்க்கையினுடைய எந்த கோணத்திலும் அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எதுவுமே நடந்துவிடக் கூடாது என்கிற கவனம் எடுத்துக் கொள்கிறானே, அவனுக்கு பெயர் முத்தக்கி, கேர் எடுத்துக் கொள்ளக்கூடியவன். அப்படி வாழக்கூடியவர் யாரோ அவர்தான் முத்தக்கி. மேலே சொன்ன குர்ஆன் வசனங்கள் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருகிற விஷயம் அதுதான். குர்ஆனுடைய வேறு பல வசனங்கள் மூலமாகவும் இதனை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட தக்வாவுடைய வாழ்க்கையிலே இடையிலே உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து விட்டால் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் அவன் வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை நடந்தான். மனித குணம் என்கிற அடிப்படையில் இடையில மிஸ்டேக் நடந்துருச்சு. அந்த மிஸ்டேக்குக்காக வேண்டி உடனடியாக அல்லாஹ்விடத்தில் அவன் திரும்ப வருகிற பொழுது, தௌபா செய்கிற பொழுது அல்லாஹ் கருணையோடு அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய தவறுகளை மன்னிக்கிறான். அதுக்கு தான் ரமலான். இல்லாமல் வருஷம் பூரா தப்பு பண்ணுறது, ரம்ஜான் வந்தால் தீர்த்துறது, இந்த கான்செப்டுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. ரமலான் முடிந்தவுடன் ஷைத்தான்கள் அவிழ்த்து விடப்படுவதல்ல. ஹதீஸுகளை கேள்விப்படுறோமா இல்லையா? ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. உண்மையில் அதனை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? ரம்ஜான் மாதத்தில் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரம்ஜான் முடிஞ்சால் தப்பு பண்ணிக்கலாம். அதனுடைய உதாரணம், எளிமையான உதாரணம்.
என்ன சொல்கிறாங்க? நோன்பு வச்சுட்டு பொய் சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? என்ன அர்த்தம்? அப்போ நோன்பு வச்சுட்டு தான் பொய் சொல்லக்கூடாது. நோன்பு வைக்காமல் அதே மாதிரி தான் சண்டை சச்சரவுகள் என்று வருகிற பொழுது நோன்பு வச்சிருக்கிறேன்னு பார்க்குறேன், நோன்பு ஒன்று முடிக்கிட்டு வச்சுக்கிறேன். அப்படியானால் நோன்பு நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை தான் ஏற்படுத்துகிறது? அன்றாட வாழ்க்கையிலே மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு கடமையாக்கப்பட்டால் நோன்பை ஒரு சடங்காக ஆக்கிக்கொண்டு அந்த நோன்பின் மூலமாகவே நாம் பெரிய முத்தக்கியாகிவிடலாம் என்று நினைத்தால் இதைவிட ஒரு மோசடியான கருத்து வேறு எதுவும் இருக்க முடியாது. உண்மையில் அன்றாட வாழ்க்கையிலும் தக்வாவை பேணிக்கொண்டு இடையில் தவறு வருகிற பொழுது அப்படிப்பட்ட தவறுகளுக்காக ரமதானுடைய கடைசி நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிற பொழுது அந்த தௌபாவை, அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் கருணையோடு பரிசீலிக்கிறான், எல்லோருக்கும் அல்ல. எனவே நோன்பு நோன்புக்காக வேண்டி அல்ல, வேறொன்றுக்காக. அந்த வேறொன்று தக்வா. அதன் மூலமாக மாமெல்லாம் முத்தக்கியாக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நோன்பின் மூலமாக என்ன நோக்கத்தை அடைய வேண்டும் என்று நமக்கு நோன்பை கடமையாக்கினானோ அந்த தக்வாவை அடைந்து கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. அதற்கான முயற்சிகள் நாம் முழு மூச்சுடன் ஈடுபடுவோமாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வனஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் அலீம்.